சாதனையா சோதனையா புஷ்பா 2 திரை விமர்சனம். நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் பெரிய எதிர்பார்ப்புடன் வசூல் ரீதியாக மிகப்பெரிய சாதனை படைக்கும் போகும் படமாக எதிர்பார்க்கப்படும் புஷ்பா 2 திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. உண்மையில் புஷ்பா சாதித்தாரா அல்லது சோதிக்கிறாரா? சுருக்கமாக பார்க்கலாம். இந்த படத்தின் ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன் என ஒன்றை சொல்ல வேண்டுமெனில் மிகவும் எளிதுதான். முதல் பாகத்தில் சந்தன மர கடத்தலில் ப்ரோவாக மாறிய புஷ்பா இரண்டாம் பாகத்தில் மேலும் எவ்வளவு வளர்கிறார் என்பது மட்டுமல்லாமல் பணத்தின் உயர்ந்தது, அரசியலில் கை வைத்து எங்கெல்லாம் பூந்து விளையாடுகிறார் என்பதுதான் உண்மையில் முக்கால்வாசி கதை. ஒரு சில நெகட்டிவ் பாகங்களை கொண்டிருந்தாலும் நல்ல கமர்ஷியல் படமாக வெற்றியை பதிவு செய்தது. அல்லு அர்ஜுனின் நடிப்பும் சமந்தாவின் அந்த ஒரு பாடலும் படம் ரீச் ஆவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று. இந்த இரண்டாம் பாகத்தில் முதல் பாகத்தை வெற்றி பெற செய்த விஷயங்கள் இடம்பெற்றுள்ளது சிறப்பு. எனினும் தமிழ் ரசிகர்களால் பொறுக்க முடியாத சில விஷயங்களும் படத்தில் இருக்கத்தான் செய்கின்றன. புஷ்பா 2வின் முதல் பாதியில் புஷ்பாவின் வளர்ச்சி, அவரது அடுத்த நோக்கம், அதை நோக்கிய ஓட்டம் என படம் நல்லபடியாக நகர்கிறது. இடைவேளை காட்சிகள் நல்ல கமர்ஷியல் எழுத்தால் ரசிக்கும்படியாக உள்ளதால் ரசிகர்களின் விசிலுக்கு பஞ்சமில்லை. எனினும் அந்த இன்டர்வலை நோக்கி பயணத்தில் வரும் சில ஃபில்ட் வசனங்கள் கதி கலங்க வைக்கின்றன. இது ஒரு தெலுங்கு படம் என்பதை மனதில் வைத்து கொண்டால் அதையும் கடந்து செல்ல முடியும். புஷ்பாவின் வரலாறு காணாத அளவிலான சந்தன கடத்தலை எப்படி காவல்துறை கடந்த சாத்தியமாகிறது என்பதில் புதிய யுக்திகள் எதுவும் இல்லாததால் சிறிய ஏமாற்றம். அது மிகப்பெரிய திட்டம் என்பது பின்னணி இசையில் மட்டுமே தெரிகிறது. அதிலும் ஹீரோவுக்கு மற்ற கதாபாத்திரங்கள் ஏற்றும் பில்டப்புகள் நினைத்த அளவுக்கு பெரிதாக உதவாது. அடுத்த ஏமாற்றம், எல்லாரும் சூப்பான 1000 முடியுமா என்று KGF ரசிகர்கள் சிரித்து கொள்கிறார்கள். முக்கியமாக அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா இடையேயான காதல் காட்சிகளில் சில இடங்களில் ரசிக்கும்படியாக உள்ளன. ஃபகத் ஃபாசில் தனது கதாபாத்திரத்திற்கு ஆழம் கொடுக்கும் வகையில் நன்றாக நடித்துள்ளார். இடைவேளை காட்சியில் அவரது வசனங்கள் சிறப்பிலைகளை அரங்களை நிறைவேற்றின. இருந்தாலும் அவரது கதாபாத்திரத்தை இன்னும் நன்றாக எழுதியிருக்கலாம் என அனைவரும் தோன்றியிருக்கும். சுனில், ராவ் ரமேஷ் உள்ளிட்டோர் கதைக்கேற்ப நடிப்பை வழங்கியிருக்கின்றனர். சுனிலுக்கு முதல் பாகத்தை விட இதில் நேரமும் முக்கியத்துவமும் குறைவது போல் தெரிந்தாலும் அவரது சில காட்சிகளும் அழுத்தமாக உள்ளன. ஆனால் இரண்டாம் பாதியில் கதை சட்டென முடிந்து விடுகிறது. இடைவெளியில் போடப்பட்ட கேள்விக்கு கொஞ்ச நேரத்திலே விடை கிடைத்துவிட மீத நேரத்தை என்ன செய்வது என தெரியாமல் போடு ஒரு பாச ஊசியை என குடும்பத்த பக்கம் சட்டென சாய்ந்து விடுகிறார் புஷ்பா. அதிலும் சென்டிமெண்டாக சேலை கட்டி அவ்வளவு நேரம் நடனமாடிக்கொண்டே இருக்க அவனை யாராச்சும் நிறுத்துங்கடா என திரையரங்குகளுக்குள்ளே கமெண்ட் அடித்து சிரிக்கிறார்கள் ரசிகர்கள். அந்த சேலை கட்டி ஆடும் காட்சிகளின் நோக்கம் செல்லும்படியாகுமா நோக்கமாக இருந்தாலும் அதற்கான மீட்டரில் சரியான அளவில் அதை காட்டாமல் சாமி வந்து ஆடுவது போல் காட்டி நடுவில் 2 வெஸ்டர்ன் ஸ்டெப்புகளும் போட்டு குளறுபடியாக காட்டப்பட்டது பார்வையாளர்களை ஒன்று விடாமல் தடுக்கிறது. இதில் மட்டுமல்லாமல் பல காட்சிகள் இப்படிதான் மீட்டரை மிஞ்சிய அளவுக்கு இருக்கிறது இயக்குனர் சுகுமார். ஆனால் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம், சில வசனங்களும் காட்சிகளும் சுகுமாரின் எழுத்தத்தில் இருப்பது. தந்தை இல்லாத புஷ்பா குடும்ப பெயருக்காக இயங்குவதும், மனிதனை மதிக்காத ஒரு குடும்பத்தின் பெயர் உனக்கு வேண்டுமா? ராஷ்மிகா பேசும் இடத்தில் தனியாக தெரிகிறார். மற்ற டப்பிங் படங்களில் கதாபாத்திரங்களோடு ஓட்டாமல் அநியாயமாக தெரியும் குரல் போல் இந்த படத்தில் தெரியாததற்கு வசனம் எழுதிய மதன் கார்கேயை பாராட்டியே ஆக வேண்டும். அவரது இயல்பான வசனங்கள் இதை ஆல்மோஸ்ட் தமிழ் படமாகவே காட்டுகின்றன. இந்த படத்திற்கு ஆரம்பத்தில் லேசாக பலம் சேர்த்த பின்னணி இசை போக போக சற்று தடுமாறியது எளிதில் கண்ணில் படும்படியாக இருக்கிறது. முக்கியமாக படம் முழுக்க சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த சண்டைகளும் ரொம்ப நேரம் நடக்கின்றன. இதனை இவ்வளவு அழுத்தி சொல்ல படத்தின் 3.5 மணி நேரம் காரணம். எல்லா சண்டை காட்சிகளும் ஓரளவுக்கு குறைந்தாலும் படம் நீளம் கணிசமான அளவில் குறைந்துவிடும். ஆனால் பலரை அடித்து கொண்டே இருப்பதும் 4 பேருக்கு ஒரு முறை தாடியை நீவி விடுவதும் சற்று சலிப்பை ஏற்படுத்தி கொண்டன.
ஃப்ளிங்ஸ் எனும் பாடல் வரும் நடனம் கூட லேசாக முகம் சுளிக்கும் வகையில் உருவாக்கியிருப்பது வினோதம்தான். இருந்தாலும் முதல் பாகத்தில் ஊ சொல்றியா என கேட்டு எல்லாரையும் எழுந்து ஆட வைத்த சமந்தா ஓரமாக நின்று சூனாப்பானா டயலாக்கை மீண்டும் சொல்கிறார். இரண்டாம் பாதியிலே கதை இல்லாமல் திணறுகிறதே என நாம் தப்பு கணக்கு போட்டதும் தப்புதான். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.